சிபிஐ விசாரணை விஜயனுக்கு சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கான விசாரணை இன்னைக்கு. ஏன்னா அந்த விசாரணை இந்த கரூர் சம்பவத்தில் இருந்த 41 பேருக்கான ஒரு சிபிஐ விசாரணை இது. ஏன்னா செப்டம்பர் 27 வேலூரத்தில் நடந்தது. ஒரு 1-2 இல்லை 41 உயிர்கள் போயிருக்கு. விஜய் கூட்டத்துக்கு வந்து தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ அதுக்காக எல்லாக்கிட்டையும் விசாரிச்சுட்டு லாஸ்ட்டாக போனால் விஜயண்ணா கிட்ட விசாரிச்சாதான் அதுக்கான முன் மோட்டிவ் என்னன்றதே தெரியும். மெயின் புள்ளி அவர் தான். ஏன்னா அவர் பார்க்க வந்து தான் எல்லாமே இறந்து போயிருக்காங்க. ஸோ இது எதனால் ஆயிடுச்சுன்றது வந்து அவர்கிட்ட விசாரிச்சாதான் இந்த விசாரணைன்றது கம்ப்ளீட்டாகவே கிளியர் ஆகும். ஸோ அவர் விசாரிக்காமல் இது வந்து முடிக்க முடியாதுன்றது ஒன்று. இது வந்து ரியாலிட்டி இதுதான். அவர் வச்சு தான் இது முடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து விஜயண்ணா டெல்லிக்கு போயிருக்காரு. ஸோ காலையிலேயே கிளம்பிட்டாரு. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எந்த ஒரு மீடியாவுக்கும் சொல்லாமல் அவர் பாட்டுன்னு ஒரு காரில் கிளம்பி அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போயிட்டாரு, ரீச் ஆகிட்டாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். நல்லா நினச்சி பாருங்க, விஜயனுக்கு போனது வந்து பிளாக் ஷர்ட்டில். ஸோ திமுக வெள்ளை கொடி தூக்கி போச்சு இல்லையா கொடைய. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணி தான் இப்போ போட்டுன்னு இருக்காங்க. ஸோ இப்போ அதுதான் விஜயன் நியாசுக்கா சொல்கிறாரு. எங்கே போனாலும் அவர் சைலண்ட்டாக போட்டு அடிச்சிடுறாரு. பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது, பி டீம் கிடையாதுன்றது ஒவ்வொரு வாட்டியும் விஜயனை ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கு தான் இந்த பிளாக் ஷர்ட் போயிட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஸோ விசாரணை என்னென்ன பேச போகிறாங்க, விஜய் அண்ணாக்கிட்ட என்னென்னலாம் கேட்பாங்கன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா டெல்லியிலேயே பார்த்தீங்கன்னா டிவிக்கு கூட்டி தான். ஸோ அங்கேயும் வச்சு சம்பவம் பண்ணுறாங்க பசங்க. விஜய் அண்ணாக்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதும் சொல்கிறேன். அந்த கூட்டத்தில் இருக்கும்போது அவ்வளோ க்ரௌடில் இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, நீங்கள் லைட் கண்ட்ரோலில் உங்ககிட்ட இருந்துச்சா, நீங்கள் சொன்ன டைமுக்கு வந்தீங்களா, அவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது நீங்கள் எதனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்களா, இந்த இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு யாரும் உங்ககிட்ட சொன்னாங்களா, இல்லை நீங்களே லேட்டாக போகணும்னு நினச்சி போனீங்களான்றது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. இது ஜென்ரலாக கேட்கறது தான். பட் இதில் எந்த ஒரு மோட்டிவும் இருக்காது. என்னவோ விஜய் அண்ணன் வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, சரியா? அவருக்கு தெரியும் இது என்ன பண்ணது, யார் பண்ணது, எதை வச்சு பண்ணது, என்ன மோட்டிவில் பண்ணதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க கேட்குற கொஸ்டின் விஜயனை தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு வயலன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு எதுவுமே கிடையாது. அவங்க கேட்கறது விஜயன் ஆன்சர் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு. அதே மாதிரி சில விஷயங்களை வந்து ரைட் பண்ணி தரணும், எழுதி தரணும். என்னென்ன நடந்துச்சுன்றதை அவர் இஷ்டம். உங்கள் மனசு என்ன தோணுதோ அதை ரைட் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஈவினிங் தான் வந்து அது நாளைக்கு விசாரணை நடக்குமா இல்லையான்றது வந்து தெரிய வரும். ஏன்னா ஒரு நாள் தான் விசாரணைன்னு சொல்லியிருக்கேன். தேவைப்பட்ட இன்னொரு வாட்டி சம்மந்தமிச்சு கூட வர வச்சு பேசுவாங்க. பட் இன்னைக்கு ஒரு நாள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அஃபிஷியலாக வந்து ஈவினிங் தான் தெரியும். நாளைக்கு வர சொல்லுவாங்களா